Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. மல்லி 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 மல்லி. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க டாடா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஐயோ வெண்பா, சரி இரு, நீ போய் படுப்போ. இப்ப என்ன பண்றது? இவ வேற இப்படி முரண்டு பிடிக்கிறா. நீ வேற என்னென்னமோ சொல்லிட்ட. கை கால்லாம் படபடன்னு வருது எனக்கு. ராஜிமா, வெண்பா கிட்ட எதையோ கேக்குறோன்னு தெரிஞ்சா அவ அதை ஸ்மெல் பண்ணிடுவா. அப்புறம் அவ பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அவகிட்ட நைஸா பேசிதான் காரியத்தை சாதிக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளா கதவை திறந்துட்டு வெளியில வருவா. அப்ப நம்ம போனை வாங்கிப்போம். வருவாளா? அவ கண்டிப்பா வருவா ராஜிமா, நீங்க தைரியமா இருங்க. அந்த போனை வாங்கி அதை டெலிட் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. இந்த ரஞ்சிதா இருக்க பயமேன். வாங்க வாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே. அம்மா, என் பொண்ணு ரேணுகான்னு பேரு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்கம்மா வச்சிருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க சார். அவங்க ஐசியூல இருக்காங்க சார். என்னது ஐசியூலயா? ஆமா சார். கடவுளே முருகா, என் பொண்ணை ஏப்பா அப்படி சோதிக்கிற? நிஷா, என்னம்மா அப்படி ஆயிருச்சு? அவளை கையில முட்டையை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தோமே, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கேம்மா. ஏமா இப்படி எல்லாம் நடக்குது அவளுக்கு? அப்பா, எல்லாமே சொல்றேன். முதல்ல அக்காவை உள்ள வந்து பாருங்க. அவளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்காமா. அவளை பாக்குற தைரியமே எனக்கு இல்லம்மா. இல்லப்பா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கா. நீங்க வாங்க, வந்து பாருங்க. வாங்க போமா. இப்ப யார் வரா? ஓ, சீஃப் கெஸ்ட் வராரா? இவரு ரொம்ப சீன் போடுவாரே. சரி, பேசாம கண்ண முடிப்போம். அம்மாடி ரேணுகா, என் செல்லமே, ஆண்டவன் ஏமா உன்னை இப்படி அடிக்கடி படுக்க போட்டுறான். நீ மறுபடியும் எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நாங்க இன்னும் முழுசா கூட அனுபவிக்கலையம்மா. அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அப்பாவால தாங்கிக்க முடியலம்மா. ரொம்ப ஓவரா பர்ஃபார்ம் பண்றாரே. உண்மையிலேயே அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரா ரேணுகா மேல? நல்லாதான் இருக்கு. அப்பா, சரியாயிடும்பா, கவலைப்படாதீங்க. அம்மாடி ரேணுகா, அம்மாடி ரேணுகா, அப்பா வந்திருக்கேன் பாருடா. என்னைய பாருமா, பாருமா, அப்பா வந்திருக்கேன் பாரு. ரேணுகா, ரேணுகா, அப்பாடா, என்னை தெரியுதா? அப்பாடா செல்லம், என்னை பாருமா, என்னை தெரியுதா? அம்மாடி 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 ரேணுகா, என்னம்மா கண்ணை திறந்துட்டு உடனே மூடிட்டா? அப்படிதான்ப்பா செய்யறா. கண்ணை திறக்கிறா, எல்லாரையும் பாக்குறா, மறுபடியும் மூடிடுறா. என்னம்மா இப்படி சொல்ற? டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அவங்க ஏதாவது பேசணும், கேள்விக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்பதான் அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்றாங்கப்பா. ஐயோ கடவுளே முருகா, என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீதாப்பா காப்பாத்தி கொடுக்கணும். ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? அவருக்கு நம்ம ரேணு முக்கியமாப்பா. மல்லி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல்லப்பா, அவளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவளை காப்பாத்த ஐயா ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. மல்லிய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களா? இந்த பக்கம் அது வேற நடக்குதா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஒரு கல்லுல ரெண்டு மாங்க கிடைக்கும் போல இருக்கு. தொந்தரவா இருந்த மல்லியும் காலி, விஜய் எனக்கு கிடைக்க போறாரு. தலையில அடிப்படத்திலே ஒரு நன்மை தான் நடக்குது. அம்மா, என்ன இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புமா. நீ மல்லி மேல அந்த கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க கூடாது. அவ அந்த மாதிரி காரியம் பண்ற பொண்ணு இல்லம்மா. அவ நம்ம ரேணுகாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கா. அந்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாதுமா. இந்த ஆளு ஏன் அவ்வளவு சீன் போடுறான்? இவன் எனக்கு அப்பனா இல்ல மல்லிக்கு அப்பனா? பா, உங்க பிரச்சனையே இதான். நீங்க யாரையாவது நம்ப ஆரம்பிச்சா கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை நாள் அந்த வீட்ல இருக்க முடியாம நம்ம அக்கா உடனே கிளம்பி வந்திருக்கா தெரியுமா? மல்லி அடிக்கிறா, சாப்பிட எதுவும் தரமாட்டான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கா தெரியுமா? அது எதையும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்ல. அப்பப்ப நிஷாட்ட சொன்னதெல்லாம் நல்லாதான் ரோல் பண்ணது போல. அம்மா,
நீ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ரேணுகா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. இவ 1-2 விஷயத்தை கூட்டி குறைச்சு சொல்லிடுவா. அதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணிடக்கூடாதுமா. எனக்கு என்னமோ மல்லி இதை பண்ணிருப்பான்னு தோணலம்மா. பா, அங்க நடந்தத கண்ணால பார்த்த சாட்சி 2 பேர் இருக்காங்க. அவங்க அங்க நடந்தது சொல்லும் போது எனக்கு ரத்தம் கொதிச்சுச்சு தெரியுமா? கீழே விழும்போது மடர்னு சத்தம் கேட்டுச்சான். இத்தனைக்கும் அந்த ரஞ்சிதா வேண்டாம் மல்லி புடிச்சு தள்ளாதன்னு சொல்லியிருக்கா. அத மீறி அவ தள்ளி விட்டுருக்கா. நான் ஒன்னும் சும்மா சொல்லலப்பா. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா, அந்த மல்லி தான் தள்ளி விட்டாங்கிறது உறுதியாச்சுன்னா, இந்த உலகத்துல எந்த மூலையிலும் அவன் இருக்க முடியாதுமா. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஆனா என் உள் மனசு அவ பண்ணிருக்க மாட்டான்தாமா சொல்லுது. பா, எனக்கு அவ பண்ணிருப்பான்னு தெளிவா தெரியுது. நான் சொல்றதுதான் நடக்கும் பாருங்க. கடவுளே, அவ தான் பண்ணான்னு ப்ரூவ் ஆயிடணும். அந்த மல்லி ஒழிஞ்சிடணும். அவ இருந்தானா எதுவுமே பண்ண முடியாது. அவ ஒருத்தி இல்லனா இங்க இருக்கிற எல்லாரையும் ஈஸியா ஏமாத்திடலாம். அவ வெளியே வராம பாத்துக்க. என்ன போய் மல்லிய கூட்டிட்டு வரேன்லாம் போன? கூட்டிட்டு வந்துட்டியா? ஆளை காணுமே. ஏய், நான் கோலவெறியில இருக்கேன். என்கிட்ட எதுவும் பேசாத. ஓ, சரி 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 சரி, நான் எதுவும் பேசல. டேய், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தானடா ஆகணும். தப்பு பண்ணவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சா எப்படி காப்பாத்த முடியும்? தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீ இன்னும் அவளை கண்மூடித்தனமா நம்புறது உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போது பாரு. அது எங்க கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, அத நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். ஆடு நனைதன்னு ஓனாய் அழுதுச்சான். அந்த கதையா இருக்கு. நீ ஏன் மேல காட்டுற கரிசனம். 2 பேரும் உங்க வேலைய மட்டும் பாருங்க. எங்களுக்கே எங்களை பாத்துக்க தெரியும். ராஜிமா, எதுக்கு தேவையில்லாம மாமாவோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா என்ன பண்ண? எப்பவுமே பண்றது தானே. பரவாயில்ல, இந்த சமயத்துல ஏன் பண்றீங்க? நமக்கு வெண்பா கையில இருக்கிற போன் வேணும். அதுல இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணணும். இவ்ளோ விஷயம் இருக்கு. இப்ப இது தேவையா? அவனை பார்த்ததுமே எனக்கு அது சட்டுன்னு மறந்து போச்சு. இரு, அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். வெண்பா, 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 என்னது இது? வழக்கமா உள்தாப்பா போட மாட்டாள, இப்ப எதுக்கு போட்டிருக்கா? வெண்பா, என்னாச்சு இவளுக்கு? சரி, விண்டோ வழியா போய் பார்க்கலாம். எதுக்குதான் குழந்தைய குழந்தையா வளர்க்கணும்? ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி வளர்த்தா இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு பேசாம மொபைல்ல விளையாடுன்னு சொல்லிட்டு போயிட்ட. எவ்வளவு நேரம் விளையாடுறதுன்னு ஒரு அளவு வேணாம்? போனை வெயி, தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். போனை வைக்கவே மாட்டேங்கிறா. வேகமா ஓடி போய் உள்தாப்பால் போட்டுக்கிட்டு படுத்துட்டா. வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்லி வளர்த்தாதானே புள்ள ஒழுங்கா வளரும். வீட்ல பெரியவங்க இருக்காங்களா? இங்க யாரு பெரியவங்க இருக்காங்க? யாரு? ஓ, உனக்கே அக்கான்னு மரியாதை இல்ல, அப்புறம் எப்படி உன் புள்ளைக்கு இருக்கும்? பெரியவங்க வயசுல மட்டும் பெரியவங்களா இருந்தா பத்தாது. பெரியவங்களா நடந்துக்கணும். மனசெல்லாம் சூதும் வஞ்சகமுமா வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் சதியா பண்ணிட்டு பெரியவங்கன்னு மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சரிடா, ஏதாவது பேசினா உடனே வாய் கிழிய பேச ஆரம்பிச்சிருவியே. முதல்ல கதவை தட்டி அவளை எழுப்பு. கொஞ்சம் ஏதாவது பாலாவது குடிச்சிட்டு படுக்கட்டும். எதுக்கு? அவதான் நல்லா தூங்குறாள, அவ தூங்கட்டும், காலைல பாத்துக்கலாம். ஏய்,
அவ பசி தாங்க மாட்டாடா. முதல்ல போய் எழுப்ப அவள. அவ சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தான் போனேன். அவளுக்குலாம் ஒன்னும் பசிக்காது. மாமா, மல்லி எப்பவுமே ராத்திரி வெண்பாக்கு பால் கொடுத்து தான் தூங்க வைப்பா. ரஞ்சிதா, அதுக்காக தூங்குற பொண்ணை எழுப்ப முடியுமா? அவ தூங்கட்டும். ஒரு நாள் பால் குடிக்கலன்னா ஒன்னும் குடிமுழிக்க போயிடாது. என் பொண்ணு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாங்க. என்ன ரஞ்சி இது? வெண்பாவை எழுப்புவான், ஏதாவது சாக்கல அவ கையில வச்சிருக்கிற போனை புடுங்கிடலான்னு பார்த்தா இவன் நிம்மதியா போய் படுக்கிறான். நீங்க எங்க ராஜ்யமா விஷயத்த பேசுறீங்க? எப்பவும் சண்டை தான் போடுறீங்க. ஐயோ, அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. அப்புறம் எப்படி சண்டை போடாம இருக்க முடியும்? அதான் சண்டை போட்டீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம். என்ன இவன் ஹால்ல வந்து படுக்கிறான்? பொண்ணு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம வந்து படுக்கிறாராம். வெண்பா மேல அவ்வளவு பாசம். இவன் வெண்பாவை எழுப்புவான்னு பார்த்தா எழுப்பவே மாட்டேங்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றது? சபாஷ், வெண்பாக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த பாலை விஜய்க்கு கொடுக்க வேண்டியதான். என்ன சொல்ற? வெறும் பால் குடுக்கறதுல என்ன ராஜ்யமா இருக்கு? ஏய், என்கிட்ட ஒரு பொடி இருக்கு. அத பால்ல கலந்து குடிச்சா நல்லா தூக்கம் வரும். விஜய் அதை குடிச்சான்னு வெயி, நிம்மதியா தூங்குவான். இடியே விழுந்தாலும் தெரியவே தெரியாது. எப்படியும் ராத்திரி வெண்பா கண்ணு முழிச்சு அவனை தேடி வருவான்ல, அப்ப நாம முழிச்சு அந்த மொபைல் எடுத்துடலாம். சூப்பர் ராஜ்யமா, உடனே பாலை ரெடி பண்ணுவோம். இந்தா, விஜய் கிட்ட போய் கொடு. ஐயோ ராஜ்யமா, நானா? நான் கொடுத்த மாமா முறைப்பாரு. நீ கொடுத்தாலாவது கன்சிடர் பண்ணுவான். நான்லாம் கொடுத்தா ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் தான் பண்ணுவான். புடி. என்ன இது? பால் மாமா. அது எதுக்கு என்கிட்ட குடுக்குற? நீங்க தூங்கும் போது பால் குடிப்பீங்களே, மல்லி கூட உங்களுக்கு குடுப்பாளே. மல்லி கொடுத்தா குடிப்பேன், நீ கொடுத்தா குடிப்பேன்னு யார் சொன்னது? டேய், உன் பொண்ணுக்காக தான் காய்ச்சி வச்சது. வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு கொடுக்க சொன்னேன். பாதாம் பால் தான். குடி குடி, உடம்புக்கு நல்லது. குடிச்சான், தொலைஞ்சான். செம தூக்க மருந்து நிறைய போட்டு வச்சிருக்கேன். சரி, இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வா. எதுக்கு? கொண்டு வான்னா கொண்டு வரணும், சரியா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. வா. இந்தா, முதல்ல நீ குடி, அப்புறமா நான் குடிக்கிறேன். டேய், நாங்க என்ன பால்ல விஷத்தையே கலந்து கொடுத்துட்டு போறோம்? எங்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு பொல்லாதவளுங்களா தெரியுது இல்ல? நீ எல்லாம் பால்ல விஷத்தை கலந்து கொடுக்க தேவையே இல்ல. அப்படியே பக்கத்துல உட்கார்ந்தாலே போதும். நீ சுவாசிச்ச காத்த சுவாசிக்கிறானே,
அவனே செத்து போயிடுவான். அவ்வளோ விஷம் உன் உடம்புல. ஆனா இப்ப நான் அதுக்காகலாம் கொடுக்கல. அதையும் தாண்டி வேற ஏதாவது பண்ணிருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்கறேன். இந்தா முதல்ல நீ குடி. இப்ப என்னடா, நான் குடிச்சா உனக்கு சந்தேகம் போகுமா? கண்டிப்பா. குடிக்கிறேன். இந்தா. போதுமா? சரி, இப்ப நீ குடி. நீ மட்டும் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இத நீ குடி. உங்களெல்லாம் நம்பவே முடியாது. இங்க படுக்கவே நான் பயந்துட்டு தான் படுக்கிறேன். ராத்திரி தூக்கத்துல கழுத்தை நெரிச்சு அறுத்துருவீங்களோன்னு. இதுல நீங்க குடிக்கிற பாலை வேற குடிக்கணுமா? டா குடி. ராஜிமா, இப்ப என்னாச்சுன்னு இப்படி பண்றீங்க? இப்ப என்னாச்சுன்னு இப்படி பண்றீங்க? என்ன ஆச்சா? நீ சொன்ன அந்த பாலை வேற குடிச்சிட்ட. இப்ப என்ன, அதுல தூக்கு மாத்திரை தானே போட்டீங்க? மாமாக்கு என்ன விஷமா கலந்து கொடுத்தீங்க? நல்லா தூங்கினா நல்லது தானே ராஜிமா. அப்ப அந்த வீடியோவை யார் டெலீட் பண்ணுவா? நான் முழிச்சிருந்து அதை பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. நிச்சயமா நான் பாத்துக்கிறேன் ராஜிமா. முழிச்சிட்டு இருப்பேன். வாங்க. அக்கா டீ வச்சிருக்க எடுத்துங்கக்கா. டீ எடுத்து குடிமா. ஒன்ட்டதாம்மா சொல்றேன், அந்த டீ எடுத்து குடிமா. ஏன் உனக்கு டீ வேணாமா? அப்ப நான் எடுத்துக்கட்டுமா? மா, நீ லாக்கப்புக்கு புதுசாமா? அமைதியா உட்காந்துருக்க, பேசவே மாட்டேங்கிற. அதுக்குதான் நைட்லாம் தூங்காம இருந்தியா? லாக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூம் தான் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்க, அவங்க நம்மள அடிக்க மாட்டாங்க. செய்யாம விட்டோன்னு வச்சுக்க, அடி பிச்சு எடுத்துருவாங்க. ஏய், 2 பேரும் டீ குடிச்சிட்டீங்களா? அப்படியே விளக்கமாற எடுத்து லாக்கப்பு ஸ்டேஷன் அழுத்தி பெருக்கங்க எழுந்திருச்சு. ஸ்டேஷனை நாங்க ஏன் கூட்டணும்? ஏன் மகாராணி கூட்ட மாட்டீங்களோ? கௌரவம் பாக்குறீங்களோ? ஏய், கொலைகாரி, உனக்கு என்னடி கௌரவம் இருக்கு? இங்க பாருங்க, கொலைகாரின்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. யாரோ 2 பேர் சொன்னதை நம்பி என்ன அரெஸ்ட் பண்ணி நீங்க தான் பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஏய், முட்டிய பேத்துருவேன் பேத்து. எங்களே தப்புன்னு சொல்றியா? கோர்ட்ல போய் சொல்லு, நான் தப்பே செய்யலன்னு. விட்டுருவாங்களான்னு பாக்கலாம். ஆதாரம் கேட்பாங்க. ஏய், என்ன ஆதாரம் வச்சிருக்க? நான் தெய்வத்தை நம்புறேன். அந்த தெய்வம் என்னை கைவிட மாட்டாரு. நான் தப்பு செய்யலன்னு நிரூபிச்சு வெளியே வந்துருவேன். ஆனா சரியா விசாரிக்காம தப்பு செய்யாத என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஏய், சாமி கைவிடாதுன்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காத. நீ தள்ளி விட்டத நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. அந்த ரேணுகா உயிர் பொழைக்கணும்னு வேண்டிக்கோ. இல்லன்னு வை, நீ வாழ்நாள் பூரா ஜெயில இருந்து கஷ்டப்பட வேண்டியதுதான். ஏய், அங்க போனாலும் கக்கூஸ் கழுவுறதும் பூட்டி பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்யணும். அதனால இங்கே நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோ. ஏய் மல்லி, நீ மட்டும் நான் சொல்றது செய்யலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய், அவளை கூட்டிட்டு போய் பெருக்கடி எல்லாத்தையும்.
Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.